இந்த காணொலியை பார்க்க வந்த எல்லாருக்குமே ஒரு அழகான வணக்கங்கள். இன்னைக்கு பஞ்சாபி லாங்குவேஜ்ல ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய ஒரு மர்டர் மிஸ்ட்ரி படமான ப்ளூ வேன் படத்தோட கதையை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க புதுசா வந்திருக்கீங்க, இல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா மறந்துடாம அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி விட்டுட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஹீரோவான விஜய் அப்படின்றவரை தான் காமிக்கிறாங்க. போலீஸ்காரரான இவர் ஒரு டிவி ப்ரோக்ராம்ல கலந்துக்கணும் அப்படின்ற மாதிரி வந்திருக்காரு. அங்க பாத்தீங்கன்னா கிட்ட நிறைய கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுல ஒரு கேள்வி, உங்களோட வாழ்க்கையில யூனிக்கான ஒரு கேஸ் இருக்கும் இல்லையா, அது ஏதாவது இருக்கா, அதை பத்தி நீங்க சொல்ல முடியுமான்னு கேட்க, என்னோட லைஃப்ல நான் ஹேண்டில் பண்ண கேஸ் எல்லாமே எனக்கு ஸ்பெஷலான கேஸ் தான் நீங்க கேக்குறீங்க அப்படின்றதுனால ஒரே ஒரு கேஸை பத்தி மட்டும் நான் சொல்றேன் அப்படின்னு ஒரு சின்ன பிளாஷ்பேக் உள்ள போறாரு. சோ இவங்களோட போலீஸ் ஸ்டேஷனை நமக்கு காமிக்கிறாங்க. எல்லாரும் அவங்களோட வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அங்க ஒரு லேடி போலீஸ் இருப்பாங்க, இன்சார்ஜ் மாதிரி இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு கால் ரிசீவ் ஆகுது. அதை கேட்டதும் ஒரு மாதிரி ஷாக் ஆகுறாங்க. வேகமா ஹீரோ கிட்ட கொண்டு போக அவரும் இதை கேட்டுட்டு ஸ்பாட்டுக்கு போகணும் அப்படின்னு மாதிரி வண்டி எடுத்துக்கிட்டு கிளம்புறாரு. கட் பண்ணா ஒரு காட்டு பகுதி மாதிரி இருக்கும். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெண் கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு மாதிரி இருக்கும். போய் செக் பண்ணி பார்க்க அந்த பெண்ணோட முகம் எல்லாம் பாத்தீங்கன்னா சிதைஞ்சு போய் ஆசிட் ஊத்தப்பட்டிருக்கு அப்படின்னு மாதிரி இருக்கு. இதனால ஏதாவது தடயம் கிடைக்குமா அப்படின்னு மாதிரி போலீஸ்காரங்க ஃபுல்லா செக் பண்ணி பாக்குறாங்க. அது கூடவே இந்த லேடி இறந்து போய் கிடக்குறாங்க இல்லையா, இவங்க கட்டிக்க போறதா அந்த ஒரு நபர் இவங்க கூட தான் டிராவல் பண்ணார். அவர் இப்ப தலையில அடிப்பட்டு அன்கான்சியஸ்ல இருக்கார் அப்படின்னு மாதிரி இருக்கும். சோ அவர் எழுந்து வந்து என்ன நடந்தது அப்படின்றத சொல்லணும். அது கூடவே ஏதாவது லீட் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி தேடிக்கிட்டே இருக்காங்க. அந்த சமயத்துல அடிப்பட்ட நபர் இவங்களை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஸ்டேஷன் வர்றாரு. வந்து அங்க என்ன நடந்தது அப்படின்றத சொல்ல ஆரம்பிக்கிறார். இவர் தான் கட்டிக்க போற பொண்ணோட நடந்து போய்கிட்டே இருக்கும்போது பின்புறமா பாத்தீங்கன்னா முகம் தெரியாத நபர் ஒருத்தர் வந்து ரெண்டு பேரையுமே தாக்கிட்டு அந்த பொண்ணை தூக்கிட்டு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆசிட் எல்லாமே அடிச்சு அவங்களை கொடூரமான முறையில சாகடிச்சுட்டு இவரை பாத்தீங்கன்னா பக்கத்திலே போட்டு போயிட்டு இருப்பாங்க. இவருக்கு சுயநினைவு தெரிஞ்சு பார்க்கும்போது இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கும். சோ இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரி இவர் எக்ஸ்பிளைன் பண்ண, இறந்து போனாங்க இல்லையா, அவங்களோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வருது. அங்க போய் ரிப்போர்ட்டை பார்க்கும்போது அந்த பொண்ணு உடம்பு மேல பாத்தீங்கன்னா வேற ஒருத்தவங்களோட டிஎன்ஏ இருக்கு அப்படின்ற மாதிரி தெரிய வருது. அது யாரு எவரு அப்படின்னு புரியல. இதனால அதை ஸ்டோர் பண்ணிக்கிறாங்க. அது கூடவே இறந்து போன அந்த பொண்ணு இருக்காங்க இல்லையா, அவங்க ஆசிட் ஊத்துனதால இறந்து போகல அப்படின்ற மாதிரி இருக்கும். முன்னாடி இறந்து போயிட்டு இருப்பாங்க. சோ ஏதோ ஒரு ஸ்ட்ரகிள் நடந்திருக்கு போல. அது என்னன்னு நம்ம கண்டிப்பா தெரிஞ்சாகணும் அப்படின்ற மாதிரி இறந்து போன பொண்ணு இருக்காங்க இல்லையா, அவங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கொண்டு எல்லார்கிட்டயும் போய் விசாரிச்சு பாக்குறாங்க. ஸ்ட்ரேஞ்சா எதுவும் சிக்கிற மாதிரியே தெரியல. இதனால ஹீரோவும் அவரோட டீமும் பாத்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாம ரொம்ப குழப்பத்துல இருக்காங்க. அந்த சமயத்துலதான் அந்த பொண்ணு இருக்காங்க இல்லையா, இறந்து போனவங்க, அவங்களோட சொந்தக்காரர் பாத்தீங்கன்னா ஸ்டேஷனுக்கு வராரு. ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல வந்திருக்க அப்படின்ற மாதிரி, இப்ப இறந்து போனாங்களே அவங்கள கொண்டதே நான் தான் அப்படின்ற மாதிரி சொல்ல அங்க இருக்க எல்லாருமே ஒரு மாதிரி ஸ்டன் ஆயிடுறாங்க. என்னோட பேச்சை கேட்காம வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணா குடும்பத்துல யாருமே இதை கேட்கல. கடுப்பான போட்டு தள்ளிட்டேன். இதுக்கு மேலேயும் நான் ஒளிய விரும்பல, அதனாலதான் சரணடைய வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி கூலா உட்கார. போலீஸ்காரங்களுக்கு இது அதிர்ச்சியா இருந்தாலும் கேஸ் க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஃபர்தரா மூவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. டிவி நியூஸ்காரங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த கேஸை சீக்கிரமா சால்வ் பண்ணிட்டாங்க. போலீஸ்காரங்க ரொம்ப சின்சியரா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி பெருமையா பேசிக்கிட்டே இருக்க ஹீரோ இருக்கா இல்லையா, அவர் தன்னோட அம்மாவை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஊருக்கு போறாரு. ஊர்ல இருக்க தன்னோட நண்பர்கள் கிட்ட எல்லார்கிட்டயும் பேசி ஜாலியா இருந்துட்டு அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு போய் அம்மா கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது ஸ்டேஷன்ல இருந்து ஒரு போன் வருது. அதை கேட்டது ஒரு மாதிரி பயந்து போறாரு. காரணம் என்ன அப்படின்னா அதே பேட்டர்ன்ல இன்னொரு கொலை நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். வேகமா அந்த ஸ்பாட்டுக்கு போய் பார்க்க இறந்து போய் கிடக்கிறது வேற ஒரு பெண். 90% பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் பேட்டர்னை தான் ஃபாலோ பண்ணிருக்காங்க. ஒரு 10% மட்டும் தான் மாறி இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். அது என்ன அப்படின்னா போன வாட்டி அந்த பொண்ணு ஆசிட் ஊத்ததுக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்க. ஆனா அவங்க கழுத்தை யாரும் நெரிச்ச மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க இல்லையா, இந்த வாட்டியும் அதே மாதிரிதான் ஆசிட் ஊத்துறதுக்கு முன்னாடி இறந்து போயிருக்காங்க. ஆனா என்ன, இது ஒரு பென்சில் மாதிரியான ஆப்ஜெக்டால குத்தப்பட்டு இறந்து போயிருக்காங்க அப்படின்னு மாதிரி இருக்கும். இதை கேட்டதும் ஹீரோக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. மேபி இது சீரியல் கில்லிங்கா இருக்குமோ அப்படின்ற ஆஸ்பெக்ட்ல யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கு. அதே மாதிரிதான் இவங்களோட காதலும், அதாவது கட்டிக்க போறவனும் பாத்தீங்கன்னா அடிபட்டு கடந்தா அப்படின்னு மாதிரி இருக்கும். அவங்கிட்ட விசாரிக்கும் போது முகம் தெரியாத ஒருத்தர் யாரோ வந்தாங்க. என்னோட பின்மண்டையில தாக்குனதால நான் சுய நினைவை இழந்துட்டேன். கண்ணை திறந்து பார்க்கும்போது இப்படி ஒரு டிராஜடியான நிகழ்வை நான் பார்த்தேன் அப்படின்னு மாதிரி சொல்ல போலீஸ்காரருக்கு ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கு இல்லையா, இதை எப்படி கொண்டு போறது அப்படின்றது சுத்தமா தெரியல. அதாவது ஒரு லீட் கிடைக்கணும். இந்த ரெண்டு பேரும் இறந்து போனாங்க இல்லையா, அவங்களுக்கு காமனா இருக்க எல்லா விஷயத்தையும் நோட் பண்ணுங்க. ஆனா அவங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணுங்க. நமக்கு ஏதாவது லீட் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த கேஸ்ல போக்கஸ்டா இருக்கும்போது ஊர்ல இருக்க இவரோட அம்மாவை காமிக்கிறாங்க. ரொம்ப நாளா தனியா இருக்கேன், எனக்கும் என் பையனுக்கு ஒரு துணை தேவைப்படுது அப்படின்ற மாதிரி பையனுக்கு பொண்ணு பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டு இருப்பாங்க. இதனால அவருக்கு போன் பண்ணி ஊர்ல ஒரு முக்கியமான வேலை இருக்கு, எனக்கு உடம்பு சரியில்லை, நீ வர முடியுமாடா அப்படின்ற மாதிரி கேட்க இவர் கேஸ்
எல்லாத்தையும் அங்க ஒப்படைச்சிட்டு, அதாவது லேடி இன்ஸ்பெக்டர் இருக்காங்க இல்லையா அவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு தன்னோட அம்மாவை பார்க்க போறாரு. என்னமா ஆச்சு அப்படின்ற மாதிரி விசாரிச்சுக்கிட்டே இருக்க அப்பதான் அம்மா போய் சொல்லி இங்க வர வச்சாங்க அப்படின்றது தெரியுது. இருந்தாலும் அம்மா மேல கொஞ்சம் கூட கோவப்படாம அம்மாக்கு நேரத்தை எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு, நான் இப்ப என்ன உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் அவ்வளவுதானே, கூடிய சீக்கிரத்துல பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வாக்கு கொடுத்து அதே சமயத்துல இவரோட கேஸ் டீடைல்ஸ் இருக்கு இல்லையா அது எல்லாத்தையும் படிச்சுக்கிட்டே இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. அந்த சமயத்துலதான் இவரோட நண்பர் அங்க வராரு. என்னடா எப்ப பார்த்தாலும் சீரியஸாவே வச்சுக்கிட்டு இருக்க, சரிவா காலேஜ் டைம்ல நம்ம போய் கிரிக்கெட் விளையாடுவோம் இல்லையா, இப்பயும் அதே மாதிரி பண்ணுவோவா அப்படிங்கிற மாதிரி கிரிக்கெட் விளையாட வச்சு மைண்டை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி விட அந்த சமயத்துல தான் இவரோட நண்பருக்கு ஒரு பிரச்சனை இருக்கும். அதை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஊருக்குள்ள இவரோட அங்கிள் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய நிலத்தை வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அடுத்ததா என்கிட்ட தான் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி நான் சந்தோஷமா இருந்தேன். எங்க இருந்தோ ஒரு மந்திரவாதி வந்தான்டா, அந்த இடத்துல ஏதோ இருக்கு, இந்த இடத்த நீங்க வச்சிருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி ஏதோ மந்திரத்தை எல்லாத்தையும் போட்டான்டா. அவன் பண்றது எனக்கு என்னமோ ஒரு மாதிரி பயமா தான் இருக்கு. கல்லு கொஞ்சம் நாளா பூமி இருந்து மேல வந்துகிட்டே இருக்குடா, இது எங்க போய் முடிய போகுதுன்னே தெரியல அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்க இவர் யோசிக்க ஆரம்பிக்கிறார். அந்த இடத்த நான் பார்க்க முடியுமாடா, அங்க நான் போகலாமா அப்படின்ற மாதிரி கேட்டு அந்த இடத்துக்கு போய் பார்க்க கல்லு பாத்தீங்கன்னா அப்படியே பூமியில இருந்து கொஞ்சமா மேல வந்த மாதிரி இருக்கும். இது ஒரு மாதிரி சந்தேக பார்வையிலே பாக்குறாரு. கொஞ்சம் எனக்கு மண்வெட்டி கிடைக்குமாடா அப்படின்ற மாதிரி வெட்டி தோண்டி பார்க்க கல்லுக்கு கீழே பாத்தீங்கன்னா தானியங்கள்லாம் இருக்கும். இதை பண்ணவன் பயங்கர மூலக்கார கல்லுக்கு கீழே எல்லா விதையும் போட்டு புதைச்சு வச்சிட்டான். அந்த விதைகள் எல்லாமே கொஞ்சமா வளரும் போது இருக்கிற பிரஷர்ல அந்த கல் எல்லாமே மேல வரும். அதை பயன்படுத்தி அங்கிள் கிட்ட இருந்து இடத்த புடுங்க பாத்துருக்காண்டா. உசாரா இருந்து கோடா அப்படின்ற மாதிரி அவருக்கு பேசிக்கிட்டே இருக்க பட்டுன்னு அந்த போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு இல்லையா அங்க காமிக்கிறாங்க. லேடி இன்ஸ்பெக்டர் எல்லாரையும் அப்சர்வ் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்களே, அந்த வேலையை பண்ணிட்ட அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு தகவல் கொடுக்குறாங்க. அந்த எல்லாரோட போன் காலையும் செக் பண்ணி பார்க்கும்போது இறந்த 2 பேருமே பாத்தீங்கன்னா இந்து அப்படின்ற ஒரு பையன் கூட பேசியிருக்காங்கன்னு தெரிய வருது. அந்த பையன் பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த கொலையை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி தேட ஆரம்பிக்கிறாங்க. 2 கொலைகளுமே பாத்தீங்கன்னா நடந்திருக்கு. 2 பேர் அதுக்கு வந்து சரணடைஞ்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். சொந்தக்காரங்களே தான் வந்து சரணடைஞ்சிருப்பாங்க. இதெல்லாம் இந்த கேஸ ரொம்ப அப்சர்வா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்துலதான் தேடிக்கிட்டே இருந்த இந்து பாத்தீங்கன்னா சரணடைய வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். போலீஸ்காரங்களுக்கு இது அதிர்ச்சியா. ஆனா நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி காமா தான் ஹேண்டில் பண்றாரு. நீ எனக்கு வருவேன்னு தெரியும், ஆனா இவ்வளவு சீக்கிரம் வருவ அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்கல. இதுக்கு முன்னாடி 2 கொலைகளை பண்ணது நீ தான் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆனா முதல்ல வந்து சரணடையாம எதுக்காக வேற 2 பேர் அனுப்பி வச்ச அப்படின்ற மாதிரிலாம் கேட்க அவங்கள நான் மிரட்டி தான் அனுப்பி விட்டேன். இந்த போலீஸ்காரங்க ரொம்ப யோசிக்க மாட்டாங்க, கேஸ் க்ளோஸ் பண்ணிடுவாங்க நினைச்சேன். ஆனா நோண்டி வந்துகிட்டே இருக்கும்போது நான் எக்ஸ்போஸ் ஆயிட்டேன். இதுக்கு மேல ஒளிய என்னால முடியல, அதனாலதான் வந்து சரணடைஞ்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி தப்பு எல்லாத்தையும் ஒத்துக்கிறாரு. நான் தான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு ஃபர்தரான விஷயங்களை பண்ணணும் அப்படின்ற மாதிரி கிளம்புறாரு. ஸ்டேஷன்ல இருக்க எல்லார்கிட்டயுமே இந்த கேஸ் முடிஞ்சு போயிருச்சு, இதுக்கு மேல விசாரிக்க வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவர் மட்டும் தனியா இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றாரு அப்படின்ற மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க. நிறைய இடங்களுக்கு போறாரு, நிறைய பேர்கிட்ட விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். அது என்ன ஏது அப்படின்றதெல்லாம் நமக்கு ரிவீல் பண்ணாம அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க இல்லையா அவங்க கிட்ட ஒரு 2 ஃபேவர் பாத்தீங்கன்னா கேட்கிறாரு. முதல் ஃபேவர் என்ன அப்படின்னா 2 டெட் பாடி கிடைச்சிருக்கு இல்லையா, 2 பெண்மணி இறந்து போயிருக்காங்களே, அந்த 2 பேரோட டிஎன்ஏவும் அவங்களோட அப்பா அம்மா கூட மேட்ச் ஆகுதா அப்படின்ற மாதிரி பார்க்கணும். செக் பண்ணி பாக்குறாங்க, மேட்ச் ஆகல. ஒரு மாதிரி ஷாக்கா இருக்கு. 2வது ஃபேவர் என்ன அப்படின்னா இவர் 2 பேரோட சாம்பிள்ஸ் எடுத்துட்டு வந்திருப்பாரு, அது யாருது என்னது அப்படின்னு ரிவீல் பண்ணல. இந்த சாம்பிள்ஸ் மேட்ச் ஆகுதா அப்படின்ற மாதிரி கேட்க மேட்ச் ஆகுதுன்னு சொல்ல அப்படியே கட் பண்ணி இது எல்லாத்துக்கும் காரணமான ஹிந்து அப்படின்ற மாதிரி ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணி வச்சாங்க இல்லையா அவங்ககிட்டே போய் ஹீரோ பேச ஆரம்பிக்கிறாரு. உனக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படின்றது தெரிஞ்சு போயிடுச்சு, இதுக்கு மேலேயும் நீ வெளியே சொல்லல அப்படின்னா நீ இதை பெரிய பிரச்சனையில மாட்டுவ, உனக்கு வேற ஆப்ஷன் கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட பேசி பார்க்க அவனை எவ்வளோ சொல்லி தப்பிக்கணும்னு பாக்குறான். ஒரு கட்டத்துக்கு மேல ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஆயிடுது. இதனால ஒரு பர்டிகுலர் பிளேஸுக்கு பாத்தீங்கன்னா கூட்டு போகிற மாதிரி காமிக்கிறாங்க. அங்க இது நேரம் வரைக்கும் ரகசியமா கொலைகளை பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு முகம் மூடப்பட்ட நிலையில இருக்க ஒரு நபரை காமிக்கிறாங்க. அது யாரு என்ன அப்படின்றது நமக்கு இங்க ரிவீல் பண்ணும்போது ஒரு மாதிரி ஷாக்கிங்கா தான் இருக்கு. அது யார் அப்படின்னா நம்ம ஹீரோட ஸ்டேஷன்லயே ஒரு லேடி இன்ஸ்பெக்டர் இருந்தாங்க இல்லையா அவங்க தான் அது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ரிவீல் ஆனதும் எல்லாருக்கும் ஷாக். அண்ட் ஹீரோ எதுக்காக இதை பண்ண, அப்படி என்ன இறந்து போனவங்க உன்னோட வாழ்க்கையில உனக்கு பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி கேட்க அவங்க அழுதுகிட்டு ஒரு பிளாஷ்பேக் ஒன்று சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. உங்க எல்லாருக்குமே நான் சந்தோஷமா இருப்பேன், ஸ்டேஷன்ல இருக்க எல்லா வேலைகளையும் செய்வேன் அப்படின்ற மாதிரி தானே இருக்கு, ஆனா எனக்குன்னு ஒரு சோகமான சைடு இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்களோட தங்கச்சி ஒருத்தவங்கள காமிக்கிறாங்க. உயிருக்கு உயிரா பாத்துப்பாங்க, ஏன்னா அப்பா அம்மா இல்ல, தங்கச்சிக்கு எல்லாமே நான் தான் அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த சமயத்துலதான் தங்கச்சி பாத்தீங்கன்னா காலேஜ் படிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு நாள் கிளம்புறாங்க. ஃப்ரெஷரான இவங்க
காலேஜுக்கு முதலா போகும்போது அங்க ராகிங் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. நிறைய பெண்கள் பாத்தீங்கன்னா அவங்கள கூப்பிட்டு வச்சு பயங்கரமா ரேக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்கு பேச்சு பாத்தீங்கன்னா வராது. இதனால அதையும் வச்சு கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கு. இவங்களோட தங்கச்சி பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேல பயந்து போறாங்க. யூரின், அதாவது பேண்ட்ல யூரின் பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இதை பார்த்து அங்க இருக்க எல்லாருமே சிரிக்கிறாங்க. சிரிக்கிறது மட்டும் இல்லாம அதை வீடியோ எடுத்து சோசியல் மீடியால போட எல்லாருக்குமே இது பரவ ஆரம்பிக்குது. இவங்களால வெளியவே போக முடியாத அளவுக்கு ஒரு அவமானம். வெளியே போனாலே கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்க என்ன பண்ணுதுன்னு தெரியாம வீட்டுக்குள்ளே பாத்தீங்கன்னா முடங்கி போறாங்க. நாட்கள் ஓடி போகுது. இன்னும் அதுல இருந்து வெளியே வர முடியாம தவிச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த சமயத்துல தான் பக்கத்துல ஒரு கத்தியை பாக்குறாங்க. நமக்கு இந்த முடிவு தான் சரியான முடிவு அப்படின்ற மாதிரி கை அறுத்துக்கிட்டு துடி துடிக்க இறந்து போக இந்த விஷயத்தை அந்த இன்ஸ்பெக்டர் பாத்தீங்கன்னா பாக்குறாங்க. கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஊர் உலகத்தை பொறுத்த வரைக்கும் தன்னோட தங்கச்சிக்கு எதுவும் ஆகல அப்படின்ற மாதிரி போர்ட்ரேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தங்கச்சி உடலை பாத்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு கொண்டு போய் முகம் எல்லாமே செதுச்சு தன்னோட தங்கச்சியோட படத்தை பாத்தீங்கன்னா அனாதை பண்ணும் அப்படின்ற மாதிரி போர்ட்ரேட் பண்ணிடுறாங்க. தங்கச்சியை பாத்தீங்கன்னா இந்த ஹிந்து அப்படின்றவன் தான் காதலிச்சிட்டு இருந்திருப்பான். இதனால அவனை கூப்பிட்டுக்கிட்டு பழி வாங்கணும் அப்படின்ற மாதிரி கிளம்பி இருப்பாங்க. இந்த கேஸ் இன்னும் விசாரிச்சுக்கிட்டே போறாங்க. கண்டிப்பா ஏதாவது ஒரு லீட் கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கட்டாயத்துல இருந்தது இல்லையா. நம்ம ஹீரோவும் எல்லாத்தையும் செக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. மாட்டிப்போம் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சு ஹிந்துவை போட்டு விட்டு இவங்க எஸ் ஆகலாம் அப்படின்ற மாதிரி பிளான் போட்டிருப்பாங்க. ஆனா அது உல்டாவா மாதிரி இப்ப மாட்டிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இதனால ஹீரோவும் தப்பு யார் பண்ணாலும் தப்பு தான், சட்டத்துக்கு முன்னாடி எல்லாருமே சமந்தா, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்கள அரெஸ்ட் பண்ணி கொண்டு போக கட் பண்ணி ஹீரோவும் அந்த ஸ்டேஷன்ல இருக்க ஒரு கான்ஸ்டபிள் பாத்தீங்கன்னா உட்காந்து பேசிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. இவ்வளவு பெரிய கேஸை நீங்க எப்படி கிராக் பண்ணீங்கன்னு சொல்ல முடியுமா சார்? எப்படி நீங்க அவங்க தான் பண்ணாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிங்கன்னு சொல்ல முடியுமா சார்னு சொல்ல இவரோட ஃபைண்டிங்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இங்க ரிவீல் ஆகுது. சோ க்ளூ இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தார் அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா. அந்த சமயத்துல தான் அந்த 2 டெட் பாடி மேல ஒரு 2 விதமான டிஎன்ஏ கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி இருக்குமே, அது ஸ்ட்ரைக் ஆக ஆரம்பிக்குது. இதனால அந்த 2 டெட் பாடியோட டிஎன்ஏவை அவங்களோட ஃபேமிலியோட மேட்ச் ஆகுதா அப்படின்ற மாதிரி செக் பண்ணிருப்பாங்க. அப்ப மேட்ச் ஆகல அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிருக்கும். ஆனா அது கூடவே வேற ஏதாவது பொண்ணுங்க காணாம போயிருக்காங்களா அப்படின்ற மாதிரி போலீஸ்காரர் ஒரு லிஸ்ட் எடுக்க சொல்லியிருப்பாரு. அந்த லிஸ்ட்ல 2 டெட் பாடி மட்டும் காணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். இதே வயசுடைய பெண்களோட டெட் பாடி தான் அப்படின்ற மாதிரி அதை மேட்ச் பண்ணும்போது கண்டுபிடிச்சிருப்பாப்ல. சோ கிடைச்ச டெட் பாடி அவங்களோட ஃபேமிலியோட மேட்ச் ஆகல. இப்ப 2 டெட் பாடியோட திருடப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா. அது ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணி பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் அந்த 2 டெட் பாடியுமே திருடப்பட்டது அப்படின்ற மாதிரி தெரிய வருது. ரியலா கடத்தப்பட்டவங்க இறந்தெல்லாம் போகல. சோ கொண்டு வந்த டெட் பாடி இருக்கு இல்லையா, அது மேல பாத்தீங்கன்னா இந்த கடத்தினவங்களோட துணி எல்லாத்தையும் போட்டுட்டு கையில, அதாவது தங்களோட கைகளால அந்த டெட் பாடியை பாத்தீங்கன்னா தூக்கி போட்டு வந்திருப்பாங்க. அப்ப டிஎன்ஏ பதிவாயிருக்கும். அண்ட் ட்ரெஸ் மூலமா இறந்து போறவங்க கடத்தப்பட்டவங்க தான் அப்படின்ற மாதிரி ஃப்ரேம் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ இங்க போலீஸ்காரங்களுக்கு மண்ணு தூக்குற வகையில பாத்தீங்கன்னா இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணிருப்பாங்க. சோ இதை நம்ம ஹீரோ கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நிறைய இடங்களுக்கு போய் நிறைய பேர்கிட்ட பேசுற மாதிரி காமிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த விஷயங்கள்லாம். சோ காணாம போறவங்க இன்னும் உயிரோட தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரிஞ்சு இவர் உள்ள போகும்போது அங்க ஒரு 4 பெண்கள் இருந்திருப்பாங்க. கடத்தப்பட்டது 2 பெண்கள். இன்னும் 2 பெண்கள் எப்படி வந்தாங்க அப்படின்ற மாதிரி விசாரிக்கும் போது அப்பதான் இந்த 2 பெண்களையும் கொலை பண்ண அப்படின்ற மாதிரி அவங்களோட ஃபேமிலியில இருக்கவங்களே வந்து சரணடைஞ்சாங்க இல்லையா, அதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாதிரி ரிவீல் ஆகுது. சோ ஃபேமிலியில இருக்கவங்களோட பொண்ணை கடத்திட்டாங்க, நீ போய் சரணடையணும் அப்படின்ற மாதிரி டிமாண்ட் பண்ணிருப்பாங்க. அதுக்காக தான் 2 பேர் வந்தாங்க. இப்போ எல்லாமே முடிஞ்சிச்சு. எல்லாரையுமே இவங்க ரெக்கவர் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அண்ட் கான்ஸ்டபிளுக்கு இன்னொரு டவுட் இருக்கு. எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு போலீஸ்காரங்க, அதுவும் இவங்க தான் இருக்காங்க அப்படின்றது நீங்க எப்படி ஐடென்டிஃபை பண்ணீங்கன்னு கேட்க அதை சொல்ல ஆரம்பிக்கிறேன். நான் ஏற்கனவே, அதாவது ஸ்டார்டிங்ல இருந்தே இது எல்லாத்தையுமே நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி யோசனையா இருந்தது. ஏன்னா நாம எந்த லீட் போனாலும் அந்த லீட் வந்து சரணடைகிற அப்படின்ற மாதிரி நினைக்கிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அந்த இந்துவை பிடிக்கும் போது அவனோட பேக்ரவுண்டை செக் பண்ணணும், அதாவது இறந்து போனவங்களுக்கும் இவனுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்ற மாதிரி செக் பண்ணணும்னு போனேன். அப்பதான் நம்ம லேடி இன்ஸ்பெக்டரோட தங்கச்சி அங்கதான் பறிச்சாங்க அப்படின்ற மாதிரி ஒரு க்ளூ ஒன்று ஓப்பன் ஆச்சு. அதை ஃபாலோ பண்ணி போகும்போது இவங்க தான் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இது எல்லாமே, அதாவது இந்த க்ளூஸ் எல்லாமே நமக்கு முன்னாடியே தான் கிடந்தது. அண்ணா அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சாக்கலோ அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே போக பட்டுன்னு இன்டர்வியூ கொடுக்குறா இல்லையா, அங்க போகுது. சார் அந்த டிஎன்ஏ மேட்ரு நமக்கு கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கு, கொஞ்சம் தெளிவா சொல்ல முடியுமான்னு கேட்க சிரிச்சுக்கிட்டே பாத்தீங்கன்னா சிம்பிளா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இறந்து போன 2 பெண்கள் அப்படின்ற மாதிரி ஸ்டார்டிங்ல காமிச்சாங்க இல்லையா, அவங்கள முதல்ல கடத்தினாங்க அப்படின்ற மாதிரி இருக்குமே, கடத்தி அப்படியே தனியா வச்சுட்டு இருப்பாங்க. இப்போ அவங்கள இறந்து போன மாதிரி காட்டணும் அப்படின்றதுக்காக அவங்களோட துணி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு 2 டெட் பாடி இருக்கும் இல்லையா, அந்த டெட் பாடி மேல துணி எல்லாத்தையும் போட்டு டிஎன்ஏ மேட்ச் பண்ற மாதிரி செட் பண்ணி முகத்தை எல்லாத்தையும் ஆசிட் ஊத்தி செஞ்சுட்டு இருப்பாங்க. ஸோ இறந்து போறவங்க இவங்க தான் அப்படின்ற மாதிரி நம்ப வச்சுட்டு இருப்பாங்க. இந்த விஷயத்த நம்ம
ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா கிராக் பண்ணிட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இதை சொல்லி முடிச்சதும் அங்க இருக்க எல்லாருமே சார் ஜீனியஸ் சார், நீங்க அடுத்து உங்களோட பயணம் எங்க அப்படின்ற மாதிரி கேட்க கட் பண்ணி ஹீரோக்கு இந்த கேஸை முடிச்சதால இவரோட சீனியர் ஆபீசர் கையில இருந்து இவருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ வேற ஒரு சிட்டிக்கு தன்னோட வேலையை பார்க்க கிளம்பிட்டார் அப்படின்ற மாதிரி போட்டு இந்த படத்தை இதோட முடிக்கிறாங்க. ஸோ கண்டிப்பா இந்த படம் என்னோட வாய்ஸ் வரும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ற மாதிரி நம்புறேன். இந்த வீடியோல ஏதாவது நிறை குறைகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க.